நடந்து முடிஞ்சு போனதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்க என்ன பழி வாங்குறதா நினைச்சுக்கிட்டு தெரிஞ்சோ தெரியாமலோ ரேவதியை தான் காயப்படுத்திட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல ரேவதிக்கு எதுனா ஆச்சு, நான் சும்மா இருக்க மாட்டேன். என் பொண்ணு முன்னாடி என்ன தப்பா காட்ட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கியா? இப்படி பண்ணி தான் அவளை ஓம் பக்கம் இழுத்திருக்கேன். ரேவதி மட்டுமாக்கா இவன் மயக்கி வச்சிருக்கான்? அந்த ஸ்டேஷன் வாசல்ல ஊரையே கூட்டி வந்து எதிரா நின்னதெல்லாம் இவன் இப்படி பொய்யா பேசி பேசி எல்லாரையும் மயக்கி வச்சிருக்கிறதுனால தானே? சரியா சொன்ன சந்திரா. ரேவதிக்கு நான் தான் அவ புருஷன் தெரிஞ்சோ உங்க கூட தான் இருந்தா. எப்போ எங்களை ஒரேடியா பிரிக்கணும்னு நினைச்சீங்களோ அப்பதான் ரேவதி என்ன தேடி வந்தா. அதை மறந்துடாதீங்க. என்ன சொன்னீங்க? ஆளுங்களை மயக்கி நான் ஸ்டேஷனுக்கு வர வச்சேனா? காசால அதிகாரத்தை வாங்கி பண்ண தப்பெல்லாம் மறைச்சு ஆதாரங்களை விலைக்கு வாங்கி காரியத்தை சாதிக்கிறது நீங்க. இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். எது சரி தப்புன்னு எனக்கும் நல்லா தெரியும். நம்ம உண்மையா இருக்கணும்னு நினைச்சாலே போதும், அந்த கடவுள் துணை இருப்பாரு. உன்னை நியாயப்படுத்த நீ இப்ப இதெல்லாம் பேசிதான் ஆகணும். உண்மை ஒரு நாள் தெரியதான் போகுது. அதைத்தான் நானும் சொல்றேன். உண்மை ஒரு நாள் தெரிய வரும். அப்பதான் உங்களுக்கு உண்மையா இருக்கிறவங்க யாரு, உங்களை தூண்டி விட்டு முதுகுல குத்துறவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். ரேவதி, கிளம்பலாம். ரேவதியை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. ஜாகிரதை, போயிட்டு வாங்க மாப்ள. போயிட்டு வாமா. என்ன என் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு கூட எப்படி மாமா கண்டுபிடிக்கிறீங்க? முகத்தை பார்த்தாலே தெரியுது. மாமா, அம்மா உங்ககிட்ட நடந்துக்கிட்டது எதுவுமே எனக்கு பிடிக்கல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது அவங்களா பண்ணலன்னு உனக்கு தெரியாதா? தெரியும் மாமா. சித்தி தான் கூட இருந்து அம்மாவை குழப்பிட்டே இருக்காங்க. இருந்தாலும் அம்மா பேசுறதும் நடந்துக்கிறதும் ரொம்ப புதுசா இருக்கு. உனக்கு தான் இதெல்லாம் புதுசா இருக்கு. நான் இதெல்லாம் நிறைய பார்த்துட்டேன். மாமா, நான் அத்தையை பத்தி எதுவும் தப்பாலாம் சொல்ல. அவங்க தப்ப அவங்க புரிஞ்சுக்காத வரைக்கும் அவங்க என் மேல காட்டுற வெறுப்பையோ கோவத்தையோ மாற்ற முடியாது. என்னடா இப்படி சொல்லிட்டேன்னு தப்பா எடுத்துக்காத. அவங்க தப்ப அவங்க உணர்ற வரைக்கும் அவங்க என் மேல காட்டுற கோவம் நியாயம் இல்லைன்னு அவங்களுக்கு புரியாது. சீக்கிரம் இதெல்லாம் அவங்களுக்கு புரிய வைப்பேன். நீ கவலைப்படாத. சார், டாக்டர் உங்களை கூப்பிடுறாங்க. வாங்கம்மா. உட்காருங்க மேடம். உட்காருமா. என்னாச்சு? தலையில அடிபட்டுருச்சு. எப்படி? இதெல்லாம் அத்தையோட வேலையை மட்டும் இருக்காது. கண்டிப்பா சின்னத்தையோட வேலையா தான் இருக்கும். அவெல்லாம் ஒரு பொம்பளையா? சாமுண்டீஸ்வரி யாரு? அவ கூட பிறந்த அக்கா தானே. அவளுக்கு இப்படியெல்லாம் கெடுதல் பண்ணுவாளா உன் சித்தி? அம்மாவுக்கே ஒரு நாள் சித்தியை பத்தி தெரிய வரும் பாட்டி. அப்பதான் மாமா பத்தி அம்மா புரிஞ்சுப்பாங்க. பாட்டி, இந்த விஷயம்லாம் தாத்தாக்கு தெரியாதுல்ல? தெரியாதியா? கேட்டாரு, எங்க கார்த்தி எங்க ரேவதி எங்கன்னு. 2 பேரும் வெளியே போயிருக்காங்கன்னு சொல்லி வச்சிருக்கேன். ஒரு நிமிஷம் பாட்டி. எல்லாருக்கும் பார்த்து பார்த்து நல்லதா செய்யறான். இவன் வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்க மாட்டேங்குதே. எப்படியோம்மா, கார்த்தி தான் உன் புருஷன்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்படியோ இந்த வீட்டுக்கு வந்துட்ட. அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம்டா. ஆனா நீங்க 2 பேரும் சந்தோஷமா சேர்ந்து வாழணும். ஆனா உங்க அம்மா விட மாட்டா போல இருக்கேம்மா. பாட்டி, நீங்க அப்படிலாம் யோசிக்காதீங்க. எனக்கு பழசெல்லாம் எதுவும் ஞாபகம் இல்லைனா கூட மாமா என் மேல வச்சிருந்த பிரியம் தான் எங்களை ஒண்ணு சேர்த்திருக்கு. அதே மாதிரி நாங்க நல்லா தான் இருப்போம். அம்மாடி ராஜாத்தி, உன் வாக்கு அப்படியே பழிக்கட்டும்டா கண்ணு. நீங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமா வாழணும்டா. அதுவே இந்த பாட்டிக்கு போதும். அப்போ உங்க அக்கா வீட்டுல பெரிய கச்சேரியா நடந்திருக்குன்னு சொல்லு. ஐயோ,
ஆளுக்கு மாத்தி மாத்தி சண்டை போட்டதுல எனக்கு காதி வலிக்குதுங்க. அந்த அளவுக்கா சண்டை வந்தது? ஐயோ, என்னால முடியல. அக்காவும் அந்த கார்த்தியும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறத பார்க்க உள்ளுக்குள்ள சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஆனா அந்த கார்த்தி என்னடானா, என் கூட இருக்கிறவங்களாம் அன்பால வந்தவங்க, உங்க கூட இருக்கிறவங்களாம் முதுகுல குத்துறவங்கன்னு பஞ்ச் டயலாக்லாம் பேசுறான். இடி சந்திரா, எப்படியோ 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்கல்ல, அந்த அளவுக்கு நமக்கு சந்தோஷம் தான். அவங்க 2 பேரும் என்ன சண்டை போட்டாலும் ஒரு சின்ன பொண்ணு, அதுவும் நான் பார்த்து வளர்ந்த பொண்ணு, என்ன அரைஞ்சதுதான் என்னால ஜீர்ணிக்கவே முடியல. இதுக்காகவே அவளை ஏதாவது பண்ணணும்னு தோணுதுங்க. சந்திரா, இப்போ உன் அக்காவுக்கும் கார்த்திகைக்கும் இருக்கிற சண்டை மட்டும் இப்படியே இருந்துட்டா போதும். இத வச்சு நாம நினைச்ச காரியத்தை சாதிச்சிடலாம். உண்மைதாங்க. அவங்க 2 பேரும் ஒண்ணு சேராம இருக்கணும்னா அடுத்தடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த குடும்பமே நிம்மதியா இல்லாம அலையணும். அப்பதான் என் ஆத்திரம் அடங்கும். உண்மைதான் சந்திரா. கார்த்தி சாமுண்டி பகை அணையாம இருக்கணும்னா நீ உள்ள இருந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படிதாங்க இந்த போலீஸ் கேஸ பார்த்தேன். ஆனா கடைசியில எஸ்பி தலையிட்டு என்னோட ஒட்டுமொத்த பிளானும் ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. ஆனா அடுத்து என்கிட்ட அந்த கார்த்தி அவமானப்படுத்த ஒரு பெரிய பிளான் இருக்கு. அவனையா? ஆமாங்க. ரேவதி அந்த கார்த்தி கூட சேர்ந்ததுல இருந்து கொஞ்சம் ஓவரா தான் ஆடிட்டு இருக்கான். அவ ஆட்டத்தை முதல்ல அடக்கணும்னா முதல்ல அந்த கார்த்தி கிட்ட இருந்து பிரிக்கணும். அப்பதான் அந்த ரேவதிக்கும் வலிக்கும். என்ன யோசிச்சுட்டு இருக்க? எனக்கு மனசே சரியில்லை. நான் கொஞ்ச நேரம் உங்க மடியில படுத்துக்கவா? மாமா, இந்த பிரச்சனையெல்லாம் எப்போ முடிவுக்கு வரும்? சீக்கிரமே எல்லாம் சரியாயிடும் ரேவதி. போலீஸ் ஸ்டேஷன்லயே முடியாத ஒரு விஷயம் இங்க மட்டும் எப்படி? அக்கா, ஊர் பஞ்சாயத்து தீர்ப்ப காத்துல பறக்க விட்டுட்டு பஞ்சாயத்துல காசை வெட்டி போட்டதை கூட இவன் மதிக்காம என் பொண்ண மயக்கி தூக்கிட்டு போயிட்டான்னு நீ பெரியவங்க கிட்ட போய் புகார் கொடு. நீ சொல்றதுல நியாயம் இருக்கதான் செய்யுது. அப்படின்னா பஞ்சாயத்தை கூட்டிடலாம்னு சொல்றியா? நீ பஞ்சாயத்தை கூட்டினா ஊரே ஒண்ணு கொடுங்கா. நாம நியாயம் கேட்டு பஞ்சாயத்துல வந்து நிக்கும் போது அந்த கார்த்தியால என்ன பதில் சொல்ல முடியும் சொல்லு? ஸ்டேஷன்ல எஸ்பியை வச்சு தப்பிச்ச மாதிரி ஊர் பஞ்சாயத்துல அவனுக்கு யார் உதவி பண்ணுவா? யாரும் பண்ண மாட்டாங்க. பஞ்சாயத்து தீர்ப்பை மீறின ஒருத்தனா ஊர் முன்னாடி தலை குனிஞ்சுதான் நிப்பான். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ரேவதியும் பஞ்சாயத்துக்கு கட்டுப்பட்டு உன் கூட வந்துதான் ஆகணும்.